வணக்கம். லைவ் சென்னை.com வியூவர்ஸ். திருவண்ணாமலை மாவட்டத்தின் வழியாக 34 கிராமங்களை கடந்து செல்லும் தமிழ்நாட்டின் அதிவிரைவு சாலையை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். அண்மை காலமாக திருப்பதிக்கு நிகராக ஆந்திராவில் இருந்தும் சென்னையில் இருந்தும் பிற இடங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் நாள்தோறும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு வந்த வண்ணம் உள்ளார்கள். ஆந்திர யூடியூபர்களின் அதிரடியான விழிப்புணர்வு வீடியோக்களால் மொத்த ஆந்திரா தெலுங்கானா மக்கள் இப்பொழுது அடிக்கடி திருவண்ணாமலை வருவதை வாடிக்கையாக வைத்துள்ளார்கள். இதனால் வழக்கத்தை விட தினமும் திருவிழா போன்று கூட்டம் நிரம்பி வழிகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரக்கடை முதல் செய்யாறு வரை எப்படி சாலை அமைப்பார்கள் என்று பார்த்தால், தாம்பரம் அடுத்த ஒரக்கடத்தில் தொடங்கும் இந்த 6 வழி சாலை சென்னை புறசக்கர சாலையின் கீழ் ஒரக்கடம் அருகே தொடங்கி செய்யாறு, சிப்காடு மற்றும் தேசூர் வழியாக திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த திட்டத்தை மாநில நெடுஞ்சாலைத்துறை செயல்படுத்த முடிவு செய்துள்ளது. முதல் கட்டமாக ஒரக்கடம் முதல் செய்யார், சிப்காடு வரையிலான 68 கிலோமீட்டர் தூரம் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. இரண்டாம் கட்டமாக செய்யார், சிப்காடு முதல் திருவண்ணாமலை மாவட்டம் வரை சுமார் 72 கிலோமீட்டர் தூரம் நீட்டிக்கப்பட இருக்கிறது. நிலம் கையகப்படுத்தும் பணி எப்பொழுது தொடங்கப்படும்? ஒரக்கடம் முதல் செய்யாறு வரையிலான 68 கிலோமீட்டர் தூரத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பணி ஏற்கனவே விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இதற்கு இன்னும் 2 முதல் 3 மாதங்கள் ஆகலாம். இரண்டாம் கட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்காக நிர்வாக அனுமதி இன்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. 34 கிராமங்கள் வழியாக கடந்து செல்லுமா திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலை? முன்மொழியப்பட்ட ஒரக்கடம் செய்யாறு நெடுஞ்சாலை ஒரக்கடம் புறசக்கர சாலையிலிருந்து தொடங்கி செய்யாறு, சிப்காடு அருகே உள்ள மங்கால் கூட்டு சாலை வரை செல்லும். அங்கிருந்து இந்த வழித்தடம் திருவண்ணாமலை மாவட்டம் வழியாக 34 கிராமங்களை கடந்து திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்படும். சமீபத்திய உத்தரவின்படி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் நிலம் கையகப்படுத்துவதற்கான இழப்பீடு தொகையை முழுமையாக மதிப்பீடு செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். செய்யாறு வட்டத்தில் 7 கிராமங்கள், வந்தவாசி வட்டத்தில் 8 கிராமங்கள், கீழ்பெண்ணாத்தூர் வட்டத்தில் 14 கிராமங்கள் மற்றும் திருவண்ணாமலை வட்டத்தில் 5 கிராமங்கள் என தோராயமாக 307.95 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட இருக்கிறது. திருவண்ணாமலையில் அமைய உள்ள இந்த சாலையால் சென்னைக்கு என்ன நல்ல செய்தி அமையும் என்று பார்த்தால், செய்யாறு தொழில்முறை வழித்தடத்தை வேலூர் வரை நீட்டிக்க முன்பு பரிசீலிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பதிலாக திருவண்ணாமலை வரை நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டது என்று தகவல்கள் வெளியாகி உள்ளது. சென்னை திருவண்ணாமலை சாலை திட்டம் மட்டுமன்றி CPRR திட்டமும் சென்னையை சுற்றி செயல்படுத்தப்பட உள்ளது. எண்ணூர் துறைமுகத்தில் தொடங்கி மகாபலிபுரம் அருகே பூஞ்சேரியில் முடிவடைகிறது. இந்த சாலை தச்சூர், திருவள்ளூர் புறவழி சாலை, ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் சிங்கப்பெருமாள் கோவில் வழியாக செல்கிறது.